நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து இன்று தலைநகர் டெல்லியில் 3வது நாளாக இன்றும் நீதிமன்ற வழக்கு, போராட்டங்கள், நாடாளுமன்றத்தில் முடக்கம் உள்ளிட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. ஒருபுறம் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கர்பான் பூச்சி கட்சியினரின் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இரண்டாவதாக மக்களவை, மாநிலங்களவை இரண்டும் முடங்கியது. மூன்றாவதாக இப்போது இளைஞர்கள் மீது தடியடி மற்றும் வன்முறை சம்பவம் நிகழ்ந்தது தொடர்பாக அவசர முறையீடு உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முறையீட்டின் போது வீடியோ பதிவுகளை அந்த மனுதாரர்கள் தரப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அதை பதிவுகளை வழங்கிய போது, வீடியோ பதிவுகளை பார்த்து எனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை, உங்களது கோரிக்கைகள் என்ன என்பதை மட்டுமே கூற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தெரிவித்தது. இந்த தடியடி பிரயோகம் தொடர்பாக வீடியோ பதிவுகளை நாங்கள் பார்க்க முடியாது, அவசர வழக்காகவும் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான அந்த போராட்டம் மேலும் அடுத்தடுத்த நாட்களுக்கு தீவிரமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் மூலமாக இந்த போராட்டத்திற்கு தற்காலிக தீர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதன் மூலமாகவும் இந்த தடியடி பிரயோகம், வன்முறை காட்சிகள் தொடர்பாக மனுதாரர் தரப்பில் வழங்கப்பட்ட அந்த வீடியோ பதிவுகளை தாங்கள் பார்த்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று கூறியிருப்பதன் மூலமாகவும் இந்த போராட்டம் குறித்தோ, டெல்லியில் ஏற்பட்டுள்ள அந்த அசாதாரண சூழ்நிலை குறித்தோ உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதனால் இப்போது அரசு தரப்பில் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வாயில் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்ற வாயில் கதவுகள் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று அடைக்கப்பட்டுவிட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணை அடுத்து திங்கட்கிழமை வாக்கில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்குள் டெல்லியில் என்னென்ன சூழ்நிலை ஏற்படும் என்பது குறித்து இப்போதைக்கு கூற இயலாத நிலையும், அங்கு போராட்ட சூழ்நிலையும் மற்றும் நாடாளுமன்ற முடக்கமும், ஆர்ப்பாட்டங்களும், பேரணிகளும், போலீசார் குவிப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால் டெல்லி முழுவதுமே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போது 3வது நாளாக இந்த போராட்டத்தின் மூலமாகவும், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எம்பிக்கள் நடத்தி வரக்கூடிய பேரணிகள், போராட்டங்கள் மூலமாகவும் ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க இயலாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுப்பு தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ரிதி.